இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. நிலம் வேணும்னு நான் கேட்கல, என் அப்பா அம்மா தான் கேட்டாங்க. என்ன திடீர்னு இவன் இப்படி மாத்தி பேசுறான்? ஆனாலும் என் வீட்டுல கேக்குறாங்கன்னு தான் நானும் அன்னைக்கு உங்ககிட்ட கேட்டேன். அதான் இப்ப சாருக்கு கண்ணு சரியாயிடுச்சுல, இனிமே ஆபரேஷன்லாம் தேவைப்பட போறது இல்ல. அதனால அந்த நிலம் எனக்கு வேணாங்க. என்னங்க நீங்க மாத்தி மாத்தி பேசுறீங்க? அன்னைக்கு வேணும்னு சொன்னீங்க, இன்னைக்கு வேணான்னு சொல்றீங்க. நாளைக்கு திரும்பவும் வந்து ஏதாவது ப்ராப்ளத்தை சொல்லி திரும்பவும் ரெஜிஸ்டர் பண்ண சொல்லுவீங்களா? எடுக்கிற முடிவை கொஞ்சம் தீர்மானமா எடுங்க. நான் நல்லா யோசிச்சு தாங்க சொல்றேன். டேய், என்னடா மாத்தி மாத்தி பேசுற? மனசுல தோன்றதாங்க பேசுறேன். ஏங்க மாப்பிள்ளை கிட்ட என்னங்க பேச்சு? இல்ல, அது பொது சபையில உட்காந்துருக்கும் போது வார்த்தை கரெக்டா இருக்கணும்ல. இவர் மாத்தி மாத்தி பேசுறாரு, அதான் தெளிவா ஒரு முடிவோட பேசுங்கன்னு சொன்னேன். இத பாருங்க, மாப்பிள்ளை சொல்றதும் சரிதானே. அன்னைக்கு சாருவுக்கு கண்ணு தெரியாம இருந்தது, அதனால அந்த இடத்த எழுதி கொடுக்க ஒத்துக்கிறேன்னு சொன்னாரு மச்சான். இப்பதான் ஆபரேஷன் எல்லாம் முடிச்சு சாருவுக்கு தான் நல்லா கண்ணு தெரியுதே, அப்புறம் எதுக்கு அந்த இடத்த எழுதி கொடுக்கணும்? மச்சான், இனிமே இடத்தையெல்லாம் எழுதி கொடுக்க தேவையில்லை மச்சான். அண்ணி, இத நம்ம யோசிக்கவே இல்லையே. எப்படி நீ இவர் எழுதி கொடுப்பாரு? எனக்கு ஒண்ணும் புரியல பார்வதி. பாருங்க, அவங்க முதல்ல என்ன காரணத்துக்காக கேட்டிருந்தாலும் பரவாயில்ல, ஆனா நான் கொடுக்கறேன்னு சொல்லிட்டேன். நான் சொன்ன வார்த்தைய என்னைக்கும் மாத்திக்க மாட்டேன்.